அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது எனும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். இது 2ஆம் வருகைக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்களை சொல்லியிருக்கு. இன்றைக்கு மேய்ப்பர் அப்படின்னா அவருக்கு ஒரு சில மந்தைகள் இருக்கும். அந்த மந்தைகளை அவர் கேர் பண்ணி பார்த்துப்பார், விசாரிப்பார், அதுக்கு என்ன குறை இருக்குன்னு பார்ப்பார், அது எல்லாத்தையும் கரெக்டாக செய்வார். இன்றைக்கு உலகத்தில் ஒரு சில வேலை ஸ்தலமாகட்டும், படிப்பாகட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய பணிகளை சரியாக செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை யாருமே விசாரிக்கல, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பராமரிப்பே இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இனி யாருமே கண்டுக்கலன்னு கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்காக அவர் வருவார். ஒரு மேய்ப்பனை நான் அவர்களுக்கு ஏற்படுத்துவேன், அவங்க விசாரிக்கிறதுக்காகவே ஏற்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல. இன்றைக்கு ஆண்டவரே உங்களுக்கு மேய்ப்பராக இருப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை அவர் கண்ணோக்கமாய் பார்த்து கொள்வார். நீங்கள் தான் அவருடைய கண்மணி. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், உங்களை பராமரிப்பார், உங்களை விசாரிப்பார். என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக உங்களை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஒரு மேய்ப்பன் மந்தையை எப்படி பார்த்துப்பாரு? அதுக்கு காலையில் தேவையானதை கொடுப்பாரு, மதியான தேவை கொடுப்பாரு, ஈவினிங் என்ன தேவையோ கொடுப்பாரு, அது எங்கே தங்க வைக்கணும்னு அதை பார்ப்பாரு. அதை பராமரிக்கிற முழு பொறுப்பும் அந்த மேய்ப்பனுக்கு சொந்தம். இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவரே அந்த மேய்ப்பனாய் வருகிறார். உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிப்பார், உங்களுக்கு தேவையெல்லாம் கொடுத்து உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து உங்களை பத்திரமா பார்த்துக்கொள்வார்.